சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞரை இந்த மாதிரி ரோட்ல போட்டு அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு பார் கவுன்சில்ன்றது எந்த மாதிரி ஒரு இடம், அசால்ட்டா போய் பார் கவுன்சில் போய் உடைக்கிறாங்க. அது என்ன ஒரு ரவுடி, என்ன ஒரு அட்டுழியம் பண்றாங்க. இதான் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சார். இது அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா. இப்ப வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணல, சிஎஸ்ஆர் போடல. இந்த விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டேன், எங்களுக்கு மேல இருக்கு பிரஷர் வருது. ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி அவங்க, நாங்க ரிசீவ் பண்ண மாட்டோம், அவர் அட்வொகேட் யாராவது இருக்கட்டும், நாங்க ரிசீவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு வந்து என்னோட பிரதர் வந்து ஹைகோர்ட் பக்கத்துல இருக்க பார் கவுன்சில வந்து என்னோட சிஸ்டரோட ஐடி கார்டு ரினியூல் பண்ண போயிருந்தாரு. ரினியூல் பண்ணிட்டு வெளியே வர டைம்ல கரெக்டா நம்ம விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார் வந்து அந்த ரோட்ல வந்து இருக்கு. இவரோட வண்டி வந்து திருமாவளவன் சாரோட கார் வந்து இடிச்சிருச்சு. பின்னாடி பார்த்து வர மாட்டீங்களா, பின்னாடி வந்து இடிக்கிறீங்க தப்பில்லை அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்கறாரு. திரும்பி இறங்கி போறாரு. அவங்க யாருமே இறங்கல, டிரைவர் இறங்கல, அங்க இருந்து யாருமே இறங்கல. உள்ள திருமாவளவன் விஐபி இருக்காரு அப்படின்றதுனால சரி நம்ம இது பெருசா இஷ்யூ ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராரு. அந்த நேரத்துல அங்க இருந்து யாரோ குரல் கொடுக்குறாங்க, அவரை போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு 30 பேர் திடீர்னு பரபரன்னு ஓடி வந்து அந்த அவரோட வண்டியை தள்ளி விட்டு ரோட்ல டிவைடரை போய் இடிக்க வச்சு தள்ளி விட்டுட்டு அவரை போட்டு சரமாரியா தாக்குறாங்க என்னோட பிரதரை. அவர் பின் தலையில முதுகுல காலில் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க சரமாரியா. அப்புறம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அவரை ரெஸ்கியூ பண்ணி பார் கவுன்சில் உள்ள கூட்டு போறாங்க. அங்க இருந்து 30 பேர் என்ன பண்றாங்கன்னா அவர் துரத்திட்டு வந்து பார் கவுன்சில் உள்ள போனோம், பார் கவுன்சிலையும் போட்டு உடைக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பார் கவுன்சில் உள்ள போய் உடைச்சு பார் கவுன்சில் உள்ள போய் அடிக்க போறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்றது அது எனக்கு புரியல. வழக்கறிஞருக்கே இது மாதிரி ஒரு இது நடக்குதுன்னா அப்புறம் நார்மல் பப்ளிக் என்ன நடக்கும்? இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு தலையில் இன்ஜுரி ஆயிருக்கு, ஃபுல்லா இன்ஜுரி ஆயிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம போலீஸ் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வர பிரஷர்னால நான் வந்து ஸ்டேஷன் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு சார் என்னால முடியல, எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் போராடுறாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் மேல போய் சண்டை போட்டு போதும் அவர் மயக்க அடிச்சு கீழே வந்துட்டாரு. சுத்தமா கான்சியஸே இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆம்புலன்ஸை வர வச்சு அங்க ஃபைட் பண்ணி இல்ல நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வரோம். அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சிவியரா இருக்காரு, ப்ராப்ளமா இருக்கு, ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி தாக்கப்படுறது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம் சார்.